அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 10/12/2025 விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 1:30 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:19 விருச்சிக லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகப்பெருமான் என்றால் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் பிடிக்காத விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள், ஒரு பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்மறையாக ஏதாவது ஒரு கெட்டது நடந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு பில்லி, சூனியம், ஏவல், வசீகரம் இது போன்ற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாளாக அமையப்போகிறது. முயற்சி மூலமாக உங்களுடைய அனைத்து இலக்குகளையும் அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய திறமை காரணமாக இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையாக நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும். முதலீட்டிற்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். வெற்றி கிடைப்பதற்கு உங்களுடைய அணுகுமுறையில் யதார்த்தம் தேவை. ஆன்மீக ஈடுபாடு உதவிகரமாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். அதனை எப்படி சமாளிப்பது என்று உணர்ந்து சமாளிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஈகோ காரணமாக மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம். உங்களுடைய துணையோடு இன்று நல்லுறவு ஏற்படுத்த ஈகோவை கைவிடுவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவீனங்கள் அதிகமாக ஏற்படும் நாளாக அமையலாம். கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருப்பதன் காரணமாக பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய காதுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களை கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும். சமயோஜிதமாக செயல்பட வேண்டும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படலாம். எனவே தவறுகளை குறித்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சற்றே பின்தங்கிய நாளாகவே இன்றைய நிலை அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக உங்களுடைய கவனம் திசை திரும்பலாம். வாழ்க்கையில் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நற்பெயரை எடுப்பீர்கள். பணியை எளிதாக முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவினங்களை எதிர்கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி, இருமல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறந்த நாளாக இருக்கும். நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது. அது வாழ்க்கையின் நன்மையையும் தீமையும் உணர வைக்கும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள். இன்று உங்களுடைய பணிகளை முடிக்க அவர்கள் தகுந்த நேரத்தில் ஆதரவு தருவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பரஸ்பர அனுசரணை மூலமாக உறவை வலுப்படுத்தலாம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். நீங்கள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள்.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் ஆற்றக்கூடிய அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு என ஒரு சிறப்பு அம்சத்தை உருவாக்கி கொண்டு முன்னேறுவீர்கள். பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட வேண்டும். கெட்ட பெயர் எடுக்காத வகையில் பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீர்கள். இன்று மகிழ்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த முறையில் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது. உங்களிடம் ஆற்றல் மிகுந்து காணப்படும் நாளாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கோவிலுக்கு செல்வதன் மூலமாக இந்த நாளை சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ளலாம். பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை வேலையில் காணப்படக்கூடிய சுமை காரணமாக பதட்டமாக உணர்வீர்கள். பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது. பணியில் தவறுகள் நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய உணர்ச்சிகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறிய அளவில் கடன்களை வாங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உங்களுக்கு என்று சிறிது பணத்தை வைத்துக்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி அல்லது முதுகுவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது நாளை நீங்கள் மிகவும் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு. பணியை பொறுத்தவரை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே பணிகளை முடித்து தருவீர்கள். யதார்த்தமான அணுகுமுறை இன்று உங்களுக்கு உதவும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள். அதனை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது. அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியில் திருப்திகரமான நிலை இருக்கும். கடின உழைப்பின் மூலமாக வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படும். துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். தேவையற்ற கவலைகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்க போகிறது. உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக பிறரை கவர்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அனுகூலமானதாக இருக்கும். திட்டமிட்டபடி பணிகள் சிறப்பானதாக நடக்கும். இதன் காரணமாக நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் திருப்திகரமான நிலை காணப்படலாம். துணையுடன் இணைந்து விருந்திற்கு ஏற்பாடுகள் செய்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். இன்றைய நாளை புதிய முதலீடுகளை செய்வதற்கு பயன்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உற்சாகம், உறுதி மற்றும் ஆற்றலோடு காணப்படுவீர்கள். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. பொறுமை சோதனைக்குள்ளாகும் நாளாக அமைகிறது. திட்டமிட்டு செயல்களை ஆற்ற வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது. நடுநிலையோடு காணப்படும். சக பணியாளரிடத்தில் கவனத்தோடு பழக வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று அனுசரித்து போகக்கூடிய நிலைமை காணப்படாது. நீங்கள் இன்று மகிழ்ச்சியை தேடுவீர்கள். துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க இயலாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க முடியாது. வரவை விட செலவு அதிகமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் கவலை தரக்கூடிய வகையில் சில பதட்டங்கள் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் காணப்படும் நாளாக அமைகிறது. மனதை அமைதியாக வைக்க வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பான வேலையை வழங்குவீர்கள். நீங்கள் தன்னிச்சையாக இயங்கி பணியாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல. உங்களுடைய உள்ளத்தை சிறந்த முறையில் வெளிப்படுத்தி துணையை மகிழ்ச்சியுற செய்யுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது. சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வருத்தம் மற்றும் அசௌகரியம் காரணமாக கால்களில் வலி ஏற்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.